முருகப்பெருமானுக்கு உருவ வழிபாடு தோன்றுவதற்கு முன்பே வேல் வழிபாடானது நம்முடைய நாட்டிலே தோன்றியிருக்கின்றது. வேலானது பகைவரை அஞ்சச் செய்வது மட்டுமல்ல, அசுரருடைய அந்த தன்மையையும் அழித்து நமக்கு வீரத்தை கொடுக்கின்ற வேல் என்று நமக்கு இலக்கியங்கள் போற்றுகின்றது. வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் ஞான சக்திவேல் ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவேல் அசுரர் தம்மை அஞ்ச வைத்த வீரவேல் என்று நம்முடைய இலக்கியங்கள் போற்றுகின்றது. முருகன் தனிவேல் ஒருவன் அருவன் உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று அரிநாத பெருமான் கந்தர் அனுபூதியிலே போற்றுவார். வேலுடைய சிறப்புகள் பல்வேறு பெயர்கள் இந்த வேல் பெயராக நமக்கு வைக்கப்படுகின்றது. சக்திவேல், கந்தவேல், முத்துவேல், முருகவேல், வீரவேல், ரத்தினவேல், சிங்காரவேல், சண்முகவேல், ஞானவேல் என்று முருகனுடைய பெயர்கள் மனிதருக்கு சூட்டப்படுகின்றது. ஞானத்தின் வடிவம் வேலாகும். இச்சாசக்தி வள்ளி, கிரியாசக்தி தேவயானை, ஞானசக்தி வேல் என்று போற்றப்படுகின்றது. பெண்கள் வணங்கும் வேல். கண்ணதாசன் அதை பற்றி கூறுகின்றார். பெண்ணாக பூமியில் பிறந்த பின்னாலே வேலை வணங்காமல் வேறென்ன வேலை என்று கண்ணதாசர் கூறுகின்றார். மற்றொரு பாடலிலே கண்ணதாசன் கூறுகின்ற பொழுது, மலை போன்ற தடை நீங்கே நீயாகிலும் கொண்டு வரவேண்டும் உறவென்னும் வேலாயுதம் என்று போற்றுகின்றார். ஆகவே வேலை போற்றி அவனுடைய அருளை பெறுவோமாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.